ஏம்மா நேத்தே தலை வலிக்குது. அங்கே வேற பக்கத்து வீட்டில் டம்மு டம்முன்னு போட்டுக்கிருக்காங்க. தலை தான் வலிக்குதேப்பா. இந்த ஆள் வந்து என்ன வேலை பண்ண போகிறாங்க இல்லையே. இந்த ஆள் கொடுத்து போட்டு வந்து நம்மளா போட்டு டார்ச்சர் பண்ணுறாரே. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். யார் கொஞ்சம் நேரம் கண்ணை அசைப்போம். அது வந்ததுக்கப்புறம் பூப்பாடு போட்டு வட்டும் அப்படியே அந்த சாப்பாக்கணும் உட்காந்துக்குவோம். ஆமாம். ஏய் இந்த ஆடு இதை வந்துட்டாரியா மொட்டை பாசு. ஏம்மா தலை வலிக்குது, கண்ணை தொடச்சிட்டு போவோம். வாங்க 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 உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. என்னடி நீ சொன்னா கேட்கணுமா? நான் அப்படிலாம் உட்கார முடியாது. இப்போ நான் இப்படி மல்லாக்க கூட படுப்பேன். உனக்கு என்ன, நீ சொல்றதெல்லாம் செய்யணுமா நானு? ஐயோ மட்டும் பார்த்து தலையா தலை வலிக்குதையா. சரிங்க நான் போய் டீ போட்டு வரேன், நீங்க பேசாம படுத்துக்கோங்க. என்னது பேசாம படுத்துருக்கவா? நான் இப்படிதான் கத்துவேன். வா வா இவர் சாப்பாடு சாப்பிடலையே. காலையில எந்திரிச்சு போனவர் சாயந்தரம் ஆயிடுச்சு. மத்தியானமும் சாப்பிட்டாராயின்னு வந்ததில்ல. நைட்டு சாப்பிட்டு முடியாது. அவர் சாப்பிட வரைக்கிறதுக்குள்ளேயும் நம்ம மண்டை மூளைலாம் குழம்பியே போயிடும். அதுக்கு இப்பயே சாப்பாடு போட்டு இங்கக்குள்ளேயே படுக்க போட்டுருவோம். அப்பாடி ஐடியா வந்துருச்சுப்பா. ஏங்க நான் அது வந்து நானே சோறு போட்டுக்கிறேன், அப்படி சாப்பிட்றேன் சரிங்களா? நீங்களாம் ஒன்றும் சாப்பிட வேணாம், உங்களுக்கெல்லாம் போட்டு தர முடியாது. அடியே நில்றி, என்ன தகரிய இருக்கட்டும் உனக்கு. நீயே சோறு போட்டு நீயே திண்டுக்குவியா? எனக்கு இப்ப போட்டு வரல, உன் மண்டை பொழந்து போயிரும் பார்த்துக்க. போய் போட்டு வாடி போடி. அப்பா தலைவலிக்கு இப்பதான் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. அடியே இம்புட்டு நேரமா என்னாடி பண்ற? அங்க எந்திரிச்சு வரவா? வேணாங்க வேணாங்க, இந்த வந்துட்டீங்க. இப்பத்தே நல்ல உண்டாட்டியா வேலை பார்த்துருக்க. இதே மாதிரியே நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், இல்ல அவளதே. என்ன நீ சாப்பாடு செஞ்சிருக்க? என்னங்காச்சு நல்லா தானே இருக்கு. சித்து என்ன நல்லா இருக்குன்னுட்டு நல்லாவே இல்லை. உப்பும் போடல, உரப்பும் போடல, எதுவும் போடல. சும்மா கீரை சோற கிண்டி வச்சுட்டு இருக்க. அதுக்கு இம்புட்டு நேரமா வந்து உட்காந்துட்டு இருந்திருக்க. சி போ, போய் உப்பு போட்டு வா போ. இல்லையே நம்ம கரெக்டாக தானே உப்பு போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு குறை சொல்லுவாருன்னு போனோம். ஏதோ நடந்திருக்கு. ஓ வாயிலேயே வடை சுட்டுருக்காரு. எப்போ பார்த்தாலும் இப்படிதான் வாயிலேயே வடை சுடுறது. அதை எப்படின்றத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாயிலேயே வடை சுடுறது எப்படின்ற இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எப்படின்றது உங்களுக்கே புரியும். இந்த கோயிலா யாருன்னு உனக்கு இப்போ தெரியும்டா. ஏழு நான் வரேன். அன்னைக்கு மொட்டை பசு மொட்டையை உடைக்கல, என் பெயரை மாற்றிக்கிறேன். இப்பத்தானே நல்லா இருக்கு. இதே மாதிரி செய்யணும், இல்ல உன் மண்டை பொழந்து உயிரும். மொட்டை பசு உன் டெக்னாலிக்கெல்லாம் என் காதுக்கு வந்தாச்சு சரியா? ரொம்ப சீனெல்லாம் போட வேணாம். என் கையில 10 அடியை வாங்கிட்டு போயிரு, இல்லாட்டி விளக்க மாட்டை வச்சு ஓட அனுப்பி பார்த்துக்க. ஏய் ஐயோ, இப்பன்னு போய் நம்மளுக்கு வாய்ஸே மாற மாட்டேங்குதே. ஐயோ கட்ட குரல்ல வர மாட்டேங்குதே. ஓ மன்னிச்சிடுறீ, ஐயோ மன்னிச்சிடுறீ. ஏண்டா உனக்கு எம்பட்டு தைரியம் இருக்கணும்? என்னையே பார்த்து என்ன சொல்லியிருக்க? அண்டி மண்டை கலந்து போயிரும் பார்த்துக்க. ஐயோ மொட்டை பாசே, நான் அப்படி அப்போ கொண்டு வந்த மாதிரி தான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இப்போ மட்டும் உனக்கு நல்லா இருக்கும். இப்படி வாயிலேயே வடை சுடுறது இப்போ என் காதுக்கு வந்துருச்சா? இனிமே ஏதாவது தப்பு பண்ணுவியா? எடை விட்டுரு, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஐயோ வாயா ரூமுக்கு வாயா, அவனைய வச்சுக்கிறேன். வாயா மொட்டை ரூமுக்குள்ள வாயா.